வணக்கம் மை டியர் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்மார்ட்ன்ற ஒரு கம்பெனில இருந்தாங்க வந்திருக்கு. என்ன ரோலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலுக்கு தாங்க வந்திருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சா மட்டும் போதுங்க. நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீயோ இல்ல ஜாபுக்கு ஃபீ எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஸோ அப்படி யாரும் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையவே கிடையாது. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லாருமே எலிஜிபிள் தான். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அந்த ஜாபுக்கு எலிஜிபிளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத A to Z ஃபுல் டீடைல் நம்ம பார்த்துடலாம். நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி இந்த வீடியோவோட எண்டில் தான் நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நான் காட்டியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாம ஓட்டி விட்டுறா மட்டும் பாருங்க. அப்பதான் நான் வந்து ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன்ற அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் சரி பின்னாடி கமெண்ட்லயும் சரி நான் இந்த ஜாபோட அஃபிஷியல் அப்ளை லிங்க் நான் கொடுத்துருப்பேன். முதல் அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். நீங்க இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதாங்க ஒரு பேஜ் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட் வழியா தான் இப்போ நம்ம வந்து வால்மார்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த ஜாபை பத்தின ஒரு ஓவர் வியூ வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷனுக்கு உங்களை ஹையர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெக்னாலஜி ஆபரேஷன்ற பொசிஷனுக்கு தான் உங்களை ஹையரிங் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த இது வந்து எந்த இண்டஸ்ட்ரி கீழ வரும்னா இ-காமர்ஸ், ரீட்டைல் அண்ட் டெக்னாலஜி கீழ வரும். ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஃபிளெக்சிபிள் தான். மே இன்க்ளூட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட். அதாவது மார்னிங், ஈவினிங், நைட் அந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வரும். குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரிங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். இப்போ வந்து ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது என்னன்னு பாத்துக்கலாம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டேப்லெட் காலம் வந்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்க கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 டேப்லெட் காலம் நான் கொடுத்துருப்பேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் லிங்க் ஆகட்டும், அப்ளை லிங்க் ஆகட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இதுல வந்து நடுவுல தெரியுது பாத்தீங்களா அப்ளை லிங்க்னு இருக்குல்ல, அங்க கிளிக் ஹியர்னு இருக்கும். அந்த கிளிக் ஹியரை நீங்க எப்ப டச் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இன்னொரு பேஜ்ல உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்றது ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி அதாவது பேக்வேர்ட்ஸ்ல ரன் ஆகுங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுவாவே இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் ஆகி கடைசில வந்துருங்க. வந்தோனே அதே ப்ளூ கலர் பாக்ஸ்ல உங்களுக்கு அப்ளை நௌன்னு காட்டுது பார்த்தீங்களா? அந்த அப்ளை நௌவ நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அது உங்களுக்கு டைரக்ட்டா அந்த வால்மார்ட்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளயே கொண்டு வந்துருங்க. அங்க நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க தெளிவா போட்டுருக்காங்க. நீங்க பார்த்துக்கோங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஜாபா இருக்கட்டும், இது ஃபுல் டைம் ரோல் அப்படின்றதா இருக்கட்டும், சொல்லப்போனா அது எஸ்டர்டே தான் ஜாப போஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாபுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இதுல வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ண போறீங்க. குவாலிட்டி ப்ராசஸ் இந்த மாதிரியான ஒர்க் தாங்க நீங்க பண்ண போறீங்க. அதுவும் என்னன்னா இந்த எக்ஸெல் இல்ல அவங்களோட சில இதெல்லாம் இருக்கும்ல, அதுல நீங்க பண்ணணும். அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன், அவுட்லுக்ல வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக ஸ்ட்ராங் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் இமெயில் எட்டிக்வேட்டிஸ் அதாவது இமெயில் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபிளெக்சிபிள் டு ஒர்க் இன் மல்டிபிள் ஷிஃப்ட், அதே மாதிரி ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அது போக பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சிஸ்டம் அட்மினை பத்தி அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் அந்த பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ஃபெமிலியாரிட்டி இருக்குன்னு இருக்காங்க. அதே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு இருக்காங்க. அந்த கிட்டப் இருக்குல்ல, அந்த மாதிரியான வெர்ஷன் கண்ட்ரோலோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே பிரதர் எல்லாமே பார்த்தாச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜாப் அப்ளை பண்ண நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அந்த பட்டனை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணே உங்களுக்கு ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம்ன்ற வரும், அப்ளை மேனுவல்ன்ற வரும், யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்ளை மேனுவலி கொடுத்து நான் எப்படி அப்ளை பண்றதுன்ற காட்டிடுறேன். நீங்க அந்த அப்ளை மேனுவலி அப்படின்றத கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிருங்க. இதுல கிட்டத்தட்ட இவ்வளவு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் சைன் இன் இருக்குல்ல, வந்து அக்கௌண்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லுது. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான
பாஸ்வேர்ட் அண்ட் ரெக்வயர்மெண்ட் அதெல்லாமே இங்க குடுத்துருக்கோம். ஸோ இந்த இத யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம இந்த அக்கவுண்ட், பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணணும். இத நீங்க குடுத்து முடிச்சோனே, அடுத்து உங்களுக்கு மை இன்ஃபர்மேஷன்க்குள்ள போகுங்க. மை இன்ஃபர்மேஷன்ல என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட பேரு, உங்கள பத்தின டீட்டெயில்ஸ், நீங்க என்ன, யார், எங்க இருந்து வரீங்க அதெல்லாம் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க என்ன குடுக்கணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, இன்டர்ன்ஷிப் இருந்தா கூட நீங்க தாராளமா குடுத்துக்க முடியும். இல்லன்னா நீங்க அத விட்டுருங்க. அதே மாரி அப்ளிகேஷன் கொஸ்டின் 1 அண்ட் 2 அப்ளிகேஷன் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வாலண்டரி டிஸ்க்ளோசர் கேட்பாங்க. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நீங்க குடுத்துட்டு, உங்களுக்கு கடைசியா இந்த ரிவ்யூன்னு தெரியுது பார்த்தீங்களா? இந்த ரிவ்யூ அண்ட் சப்மிட்ட மட்டும் நீங்க குடுத்துட்டு, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டா போதுங்க. நீங்க வந்து இந்த Walmartலருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்க்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, மறந்துடாம இந்த வீடியோ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக இதே மாரி நெறைய ஜாப் ரிலேட்டடான டீல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். மறந்துடாம அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாரி சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான வீடியோ நான் மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். டாடா!